My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, it's my great joy to meet you once again through this wonderful program Miracle Evening. மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியின் வாயிலாக God is good கர்த்தர் நல்லவர், all the time, எல்லா வேளைகளிலும் and all the time எல்லா வேளைகளிலும் God is good in our lives. கர்த்தர் நல்லவராகவே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். Amen. ஆமென். Once again, let me share that May 10th, 5 p.m. we are going to have a prophetic meeting in ICA Training Center, Manapakam, Chennai. மீண்டுமாக நான் உங்களுக்கு நினைப்படுத்த விரும்புகிறேன். வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி மாலை 5 மணி அளவிலே மணப்பாக்கத்தில் இருக்கிற ICSA ட்ரைனிங் சென்டரிலே விசேஷித்த தீர்க்க தரிசன கூட்டம் ஒன்றை நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். And you can come with your expectation of deliverance, healing, breakthrough, and whatever you are suffering and going through, we will be able to minister to you and we will be able to personally pray for you. வியாதியினால் பிரச்சனையினால் அவதிப்படுகிற உங்களுக்காக செபிப்பதற்காக, உங்களுடைய விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக நாங்கள் ஆவலோடு கூட காத்திருக்கிறோம். நீங்கள் வரலாம். Amen. ஆமென். Hidden truths of the serpent spirit. சர்ப்ப ஆவியின் மறைக்கப்பட்ட உண்மைகள். This is like a part 2. இது பாகம் 2ஆவதாக இருக்கிறது. Hidden truths of the serpent spirit. சர்ப்ப ஆவியின் மறைக்கப்பட்ட உண்மைகள். 1 Peter chapter 5 verse 8 and 9. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். Be sober, be vigilant, because your adversary, the devil, walks about like a roaring lion whom he may devour. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். Amen. ஆமென். What beautifully the word of God says, my sons, my daughters, my people, be vigilant. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, எப்போதும் விழிப்புள்ளவர்களாய் இருங்கள். Be sober. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். Because ஏனென்றால் your enemy, நம்முடைய எதிராளியானவன், my enemy, நம்முடைய எதிரியானவன், our enemy, நம்முடைய எதிராளி, that is none other than devil. அது பிசாசை தவிர வேற எதுவுமே இல்லை. That is none other than serpent. அது சர்ப்பமே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. He is roaring like a lion whom he can devour, whom he can destroy, whom he can kill. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ, எவனை அழிக்கலாமோ, எவனை கொலை செய்யலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது. That is why Lord Jesus Christ is telling us, resist him. ஆகவேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று. Be steadfast in your decision. Resist him. Be alert so that you will not fall prey or victim to this serpent spirit. எப்போதும் இடைவிடாமல் ஜெபத்திலே தரித்து நின்று இந்த பிசாசின் தந்திரங்களோடு கூட நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Because God wants to reveal the secret, the hidden truths of this serpent spirit, how it tries to make us fall into different kind of sins. ஆகவேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தின் வாயிலாக நம்மை சந்தித்திருக்கிறார். எதற்காக என்றால், இன்னும் அதிகமான பாவத்திற்குள்ளாக நாம் போய் விழாதபடிக்கு நம்மை தற்காத்து ஜீவனில் வாழ்வதற்கென்று. If you don't know the hidden truths of this serpent spirit, இந்த சர்ப்ப ஆவியினுடைய மறைக்கப்பட்ட உண்மைகள் நமக்கு ஒருவேளை தெரியவில்லை என்றால், you will lose your life. நம்முடைய ஜீவனை இழக்க வேண்டி நேரிடும். Even he can swallow up your life.
நம்முடைய வாழ்வை அவன் விழுங்கி விடுவான். He can kill you. He can finish you off. நம்மை கொலை செய்து நம்மை முடித்து விடுவான். பிரியமானவர்களே, That is why we need to understand the tricks of this spirit, how it operates and what are his truths, so that we will be alert to face him and chase him out. ஆகவேதான் நாம் தெரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பிசாசுடைய தந்திரங்கள் எப்படிப்பட்டது அதை தெரிந்து கொண்டால் தான் நாம் அதிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள முடியும். Because the word of God says in Hosea chapter 4 verse 6, my people are perishing because of the lack of my knowledge. ஆகவேதான் யோசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். My people are perishing. என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று. My people are being destroyed. என்னுடைய ஜனங்கள் அழிக்கப்பட்டு My people போகிறார்கள். are being killed. என்னுடைய ஜனங்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று. Their lives are being ruined. அவர்கள் வாழ்வானது மரித்த நிலையிலே போய் கொண்டிருக்கிறது. Their lives are being swallowed up by the enemy. அவர்களுடைய ஜீவனானது பிசாசானால் விழுங்கப்படுகிறது. That is why God wants you to know the truth. ஆகவேதான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளபடியாக விருப்பமுள்ளவராக இருக்கிறார். So that you and I will not perish. அப்பொழுதுதான் நீங்களும் நானும் அழியாமல் இருப்போம். You need God's truth, God's wisdom, God's guidance. நமக்கு தேவனுடைய சத்தியமும் தேவனுடைய ஞானமும் தேவனுடைய வழி நடத்துதலும் நமக்கு தேவைப்படுகிறது. You need God's instructions in your life. நமக்கு தேவனுடைய வழி நடத்துதல் நிச்சயமாக தேவை. பிரியமானவர்களே, And then your eyes are enlightened when your spiritual eyes are opened. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமே வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Then you will be able to understand the hidden, the secret truths of this serpent spirit. அப்பொழுதுதான் இந்த சர்வ ஆவியின் மறைக்கப்பட்ட உண்மைகளை தந்திரங்களை நம்மால் அறிந்து புரிந்து கொள்ள முடியும். When you sin, நாம் பாவம் செய்யும் பொழுது the hedge of protection goes away from your life. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான அந்த பாதுகாப்பான நிலையம் நம்மை விட்டு விலகி போகிறது. And the serpent spirits enters in your life. அப்பொழுதுதான் இந்த சர்ப்பத்தின் ஆவியானது நம்முடைய வாழ்க்கையிலே நுழைகிறதாய் காணப்படும். When you sin, that protection, that hedge of protection departs from your life, and then the spirit starts entering into your life. நாம் பாவம் செய்யும் பொழுது தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பு வளையமானது நம்மை விட்டு விலகுகிற அந்த சூழ்நிலையிலே சர்ப்பத்தின் ஆவியானது நம்முடைய வாழ்க்கையிலே புகுந்து நம்மை நாசம் செய்ய ஆரம்பிக்கிறது. And then it takes you into different kind of sin. Finally you sink in sin. It's like you are tied, you are bound, you are under the bondage, that shackles, chains. பின்பதாக அந்த சர்ப்பத்தின் ஆவியானது நம்மை ஒரு பாவத்திலிருந்து மற்றொரு பாவத்திற்கு என்று தொடர்ச்சியாய் கொண்டு சென்று அது எப்படி காணப்படுகிறது என்றால் நம் சரீரம் முழுவதும் பாவ கயிறினால் கட்டப்பட்டது போல கட்டப்பட்டு நாம் கடைசியிலே மரித்தவர்களாய் காணப்படுவோம். We have to understand the hidden truths of the spirit. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த சர்ப்ப ஆவியின் மறைக்கப்பட்ட தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். You have to break ungodly soul ties in your life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்ற ஆத்தும பிணைப்புகளை நாம் உடைக்க வேண்டும். You have to break all the ungodly soul ties with your past sex partners with whom you had that relationship, so that it will not affect your life. You will break it, you will destroy it, and the spirit will no longer have dominion over your life. கடந்த காலத்திலே நாம் தவறான பாலியல் உறவுகள் வைத்திருப்பது நிமித்தமாக இந்த சர்ப்பத்தின் ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறதாக இருக்கும். அது எப்படி என்றால் ஆத்தும பிணைப்பு மூலமாக. ஆக நாம் அந்த ஆத்தும பிணைப்பை உடைக்கும் பொழுது இந்த சர்ப்ப ஆவியின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற முடியும். பிரியமானவர்களே, when you understand the word of God, நாம் கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொள்ளும் when you பொழுது, allow this message to go,
இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது God will reveal everything in your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிடுவார். Maybe all those ungodly soul ties, because of that you may be, even today you may be suffering in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இல்லாத அந்த ஆத்தும பிணைப்புக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி You காண்பிப்பார். may be struggling, you may be trying to find out how do I can enjoy my family life, how I can move forward in my life, but you don't know that all those ungodly things, ungodly soul ties of your past has to be broken. நீங்கள் நினைக்கலாம் என் குடும்பத்தோடு கூட என்னால் சந்தோஷமா இருக்க முடியவில்லையே, எனக்கு பிரியமானோடு நான் சந்தோஷமா இருக்க முடியவில்லை என்று சொல்லி இதற்கு பின்பதாக இருக்கிற இந்த பிசாசின் தந்திரமான ஆத்தும பிணைப்பானது உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் அதை நீங்கள் உடைக்க வேண்டும். Because if that spirit continues, automatically woman or wife will be running behind other man. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது ஆத்தும பிணைப்பு மூலமாக ஒரு மனுஷிக்குள்ளே, ஒரு திருமணமான மகளுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது அவர்கள் வேறு ஒரு ஆணை தேடி ஓடுகிற சூழ்நிலைகள் ஏற்படும். And husband will be running behind other woman. அல்லது கணவன்மார்கள் மற்ற மனைவிகளுக்கு பின்பதாக, மற்ற பெண்களுக்கு பின்பதாக அவர்கள் போவார்கள். And then your family breaks. பின்பதாக உங்கள் குடும்பமானது உடைக்கப்பட்டதாய் காணப்படும். Behind that, this is the spirit which is working. That's why you need to understand these hidden secret truths of the serpent spirit, so that you will be able to fight against it, you will be able to break, and you will be able to protect your family, your life and everything. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பின்பதாக தந்திரமான இந்த சர்ப்பத்தின் ஆவியானது கிரியை செய்கிறபடினாலே இந்த பிள்ளைகள் பின்பதாக மற்றவர்களுக்கு பின்பதாக கடந்து சென்று வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த சர்ப்பத்தின் ஆவிதான் இதற்கு பின்பதாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை. Through pornography, the serpent spirit enters in your life. ஆபாச படங்களை பார்ப்பதன் மூலமாக இந்த சர்ப்பத்தின் ஆவியானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உட்புகும். I repeat, நான் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், through pornography, or it could be any movies. When you watch, keep watching, and then you give the room for the spirit to enter in your life. போர்னோகிராஃபி என்று சொல்லக்கூடிய ஆபாச படங்கள் பார்ப்பதன் மூலமாக மீண்டுமாக அப்படிப்பட்ட படங்களை பார்ப்பதன் மூலமாக நாம் சிந்தையிலே இந்த சர்ப்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து அதை தங்க வைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். Or you could be hooked up in social media, maybe through WhatsApp, maybe through Facebook, maybe through Instagram, Twitter, or you may be chatting and you keep chatting, and that's where this spirit enters in your life. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது இன்னொரு முறையிலே சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நாம் உபயோகிக்கிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற இப்படிப்பட்ட வலைதளங்கள் மூலமாக நாம் அதிலே தொடர்ச்சியாக மற்றவர்களோடு பேசுகிறது மூலமாக இந்த சர்ப்பத்தின் ஆவிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கிறோம். பின்பதாக அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதாய் காணப்படும். Because as I told you, 1 Peter 5:8 and 9, he is always longing, he is always ready, whom I can attack. And when you do this, it's very easy for him to enter in your life. முன்பதாக சொல்லப்பட்டது போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறபடினாலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் நம்முடைய வாழ்க்கையிலே லகுவாக வந்து விடுகிறான். பிரியமானவர்களே, and you don't feel like to enjoy your life, you feel your life is like boring. நாம் இந்த காரியங்களிலே தொடர்ச்சியாக வாழும் பொழுது நாம் அதை அனுபவிக்கிறவர்கள் அல்ல, அதிலே நாம் மிகவும் களைப்புடையவர்களாய் மாறுகிறோம். You feel like to die. நாம் மரித்து போக வேண்டும் என்று விரும்புகிறோம். You don't feel like to continue in your career. நம்முடைய வேலையிலே தொடர்ச்சியா இருக்க வேண்டும் என்று விருப்பம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். You don't feel like to concentrate in your work. நம்முடைய வேலையிலே நல்ல கவனம் செலுத்தி செய்ய முடியாமல் போகிறது. You don't feel like to have interest in praying and reading or going to church, because this spirit is inside of you and it dominates you, it controls you,
that spirit makes you to go where the spirit wants you to go. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறபடினாலே உங்களால் சரியான ஜெபத்தை செய்ய முடியாமல் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலையாய் வாசிக்க முடியாதபடிக்கு நாம் காணப்படுகிறோம். குழப்பமானவர்களாக மாத்திரமல்ல, அந்த சர்ப்பத்தின் ஆவியானது உங்களை எங்கே போக விரும்புகிறதோ அதன் வழியிலே உங்களை கொண்டு சென்று அது உங்களை வழி நடத்த ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் புரியாமல் இருக்கக்கூடாது. Some of you always see your finances just blows out. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாய் உணர்கிறீர்கள், என்னுடைய வருமானம் எல்லாம் பொத்தலான பையிலே போகிறது போல. You get 50,000 salary in your hand, உங்களுடைய கரங்களிலே 50,000 சம்பளத்தை வாங்கினாலும் கூட and next day you see nothing in your hand, it's empty. மறுநாளிலே அந்த பணம் எல்லாம் செலவழிந்து ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறதாய் காண இருக்கிறது. You don't find blessings, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க and முடியவில்லை. you cry. நீங்கள் மிகவும் அழுகிறீர்கள். You cry. நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். I worked hard for 30 days, and today I got my salary, but I don't know where it has gone, brother or a pastor. You say, I don't know. That means the spirit is attacking over your finances. நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஐயோ, நான் 30 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதித்த அந்த 50,000 பணம் என் கையிலே ஒரு நாள் தான் இருந்தது, மறுநாளிலே எல்லாம் செலவழிந்து போனது, என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை என்று இதற்கு பின்பதாக கிரியை செய்யக்கூடியது அந்த சர்ப்பத்தின் ஆவியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, You have to go to the root cause, நாம் இதனுடைய வேருக்கு செல்ல வேண்டும். and then you will be able to find out, oh, because of the spirit I lost all my blessings, everything. And once you break, after that again when you get 50,000, you will enjoy the blessings of God will come, and it will not dry immediately. என் கையில் இருந்த எல்லாம் பணமும் செலவழிந்ததே என்று சொல்லி கவலையா இருக்கிற நாம் அதனுடைய மூல காரணத்திற்குள்ளாக போகும் பொழுது அங்கே கிரியை செய்கிறான் அந்த சர்ப்பத்தின் ஆவியை நாம் கடிந்து அப்புறப்படுத்தும் பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அந்த முழு சம்பளத்தையும் பெற்று அனுபவித்து தேவனுடைய காரியங்களை ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாய் நாம் காணப்பட முடியும். Job 20 verse 15. யோபு 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, He swallows down riches அவன் விழுங்கின ஆசி and vomits them up again, and God casts them out of his belly. அவன் விழுங்கின ஆசையை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார். Because this spirit doesn't like you to flourish and have blessings of God in your life. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழித்து ஓங்குகிறதை விரும்பாமல் அது அதை தடை செய்கிறதாய் காணப்படும். Many people from years and years still they say, I am into poverty, I am poor, I don't have money. That means it is a curse. That means you are under attack of this spirit, because that poverty has to be broken from your life. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படியாய் சொல்லுவார்கள், பல ஆண்டுகளாக நான் வறுமையிலும் தரித்திரத்திலும் இருக்கிறேன் என்று சொல்லி இதற்கு பின்பதாக இருக்கிற காரணம் என்னவென்றால் இந்த சர்ப்பத்தின் ஆவியானது அவர்களை அப்படியே வறுமையிலும் தரித்திரத்திலும் வைத்திருக்கும். நாம் இந்த தரித்திர ஆவியை உடைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Because poverty is not the plan of God in your life. ஏனென்றால் வறுமை என்பது தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையினாது அல்ல. He wants his children to enjoy his blessings. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். I had to fight this battle in my own life. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே இந்த யுத்தத்தை நான் செய்ய வேண்டும். Poverty always curse, always money problem. Then later God enlightened my eyes and we came to know the spirit is working. I had to pray and break and break and break. And now God helps us to move forward. என்னுடைய வாழ்க்கையிலே தரித்திரம் 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 வறுமை என்று சொல்லி தொடர்ச்சியாய் நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த சுழற்சியிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் அந்த தரித்திரத்தின் ஆவியை நான் ஜெபத்திலே உறுதியாய் நின்று உடைத்து அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, and to receive your 100% deliverance, if you want to overcome this spirit, you need to be
ஜீவியத்தையும் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் உறுதியாக்கி கொண்டு வலிமையாக்கி கொண்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பதன் மூலமாக மட்டுமே இந்த சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து நாம் விடுவித்து முற்றிலுமான ஒரு விடுதலை பெற முடியும். Let me tell you, you cannot be passive to fight against this spirit. இந்த சர்ப்பத்தின் ஆவிக்கு விரோதமாக நாம் எளிமையாய் போராடி ஜெயிக்கலாம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். We have to be aggressive. We have to raise a war. We have to declare a war. We have to rise and command. And I tell you, no demon can stand against us because God's power is in you. God's spirit is in you. God's anointing is in you. And the spirit will be burnt. It will be burnt in your body. It will be sent to the lake of fire in Jesus' name. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஜெபத்திலே கர்த்தருடைய வேதத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே மிகவும் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது மிக முக்கியமாய் இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த சர்ப்பத்தின் ஆவியை நம்முடைய வாழ்க்கையை விட்டு துரத்த முடியும். தேவனுடைய எல்லா நன்மைகளையும் செழிப்பையும் அனுபவிப்பதற்கு என்று தேவன் தம்முடைய அனுக்கிரகத்தை நமக்கு கொடுப்பாராக. If you want, deliverance is in your hand. உங்களுடைய விடுதலை என்பது உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. You need to delete. You need to remove these things from your cell phone, from your tab, from your laptop, or it could be any gadgets which you use in day-to-day life. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சர்ப்பத்தின் ஆவிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் உங்கள் மொபைல் போனிலே உங்கள் டேப்ல இருக்கிறதான இப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் விளக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. There should not be any hidden agenda. Your life should be transparent before God and people. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ரகசிய பாவங்களும் ரகசியமான பாவத்துடைய கிரியைகளும் இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக நாம் ஒளிவு மறைவு அற்றவர்களாக திறந்தவர்களாக இருக்க காணப்பட வேண்டும். Hallelujah. 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 Oh, ribashe, 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 ribashe. I release in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை விடுதலையாக்குகிறேன். I release. நான் இப்போது விடுதலையாக்குகிறேன். I release. நான் விடுதலையாக்குகிறேன். Hidden truths, secret truths of the serpent spirit, let it come in front of your eyes. இப்போது மறைக்கப்பட்ட இந்த சர்ப்பத்தின் ஆவியின் தந்திரங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. And in whatever bondage you could be, in whichever attack you could be, you will be able to align yourself with God, and God will start breaking and He will start giving you deliverance. நீங்கள் எப்பேற்பட்ட பிசாசின் தந்திரங்களால் பிடிக்கப்பட்டவர்களாக அடிக்கப்பட்டவர்களாக அதிலே மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அதிலிருந்து தேவனோடு நீங்கள் இணைகிறபடினாலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான விடுதலை இப்போது கொடுக்கிறார். Ask God to cleanse you, sanctify you, and the spirit will start departing. The spirit will start departing. You will see restoration in your life. ஆபாச படங்களை பார்ப்பதன் மூலமாக மற்ற வலைதளங்களுக்குள்ளாய் சென்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அதற்காக விற்று போட்டு இருப்பீர்கள் என்றால் ஒரு முறை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணித்து உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை மீண்டுமாக விடுதலையாக்கி அந்த சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை மீண்டுமாக புதுப்பிக்கிறார். பிரியமானவர்களே, You need to raise a war. நீங்கள் ஒரு யுத்தத்தை எழுப்ப வேண்டும். You need to raise a war within you. உங்களுக்குள்ளாக ஒரு யுத்தத்தை நீங்கள் எழுப்ப வேண்டும். You need to clean your mobile, your laptop, your whatever the gadgets you use in your day-to-day life. உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுத்துகிற மொபைல் போன், டேப் அவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கே இப்போதே நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். And God will bring a new life within you.
உங்களுக்குள்ளாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஜீவனையும் புதிய வாழ்க்கையும் உண்டாக்குவார். And some of you, your finances are swallowed by the spirit. Every time you see poverty, every time you see financial constraint, every time you see financial crisis, every time you feel like to die, even you feel like to suicide, even you feel like no point of living on this earth. The Lord says, right now, give your finances, give your life in my hand. I will break it. I will break that curse and that spirit of serpent which is walking behind, and then there will be freedom and you will be able to enjoy God's blessings in your life. உங்களுடைய வாழ்க்கையில சிலர் இப்படியாய் சொல்லிக் கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில தரித்திரமும் வறுமையுமே மாத்திரமே எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவுதான் பணத்தை நான் சம்பாதித்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியாமல் போகிறது என்று சொல்லி இதற்கு பின்பதாக கிரியை செய்கிற அந்த சர்பத்தின் ஆவியை நீங்கள் இப்போது தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பொருளாதாரத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அந்த சர்பத்தின் வல்லமை உடைக்கப்பட்டு மீண்டுமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். Because it is not God's plan for you to live the rest of your life in poverty. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தரித்திரத்திலே வாழ வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் அல்ல. The attack of the devil, that is the attack of the serpent spirit. He wants to swallow, kill, steal and destroy. சர்பத்தின் ஆவியானது நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்மை கொன்று நம்மை கொலை செய்து நம்மிடத்தில் இருக்கிற திருடி கொண்டு நம்மை அழிக்கவே வந்திருக்கிறது. Somewhere that soul tie may be there, somewhere that curse will be there, somewhere that place has been given to enemy, and once it is broken you will enjoy God's blessings over your finances. எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்திற்கும் ஆத்தும பிணைப்புக்கும் பிசாசுக்கும் நாம் இடம் கொடுத்தபடினாலே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு தரித்திரத்திலும் வறுமையிலும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவருடைய கரத்திலே மீண்டுமாய் கொடுப்பதன் மூலமாக அவர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மால் பெற்று அனுபவிக்க முடியும். Lord, bless your children. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். Bless your people. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். Bless your sons and daughters. உம்முடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் ஆசீர்வதியும். Bless everybody. ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதியும். They could be connected from any part of the world. ஆண்டவரே, அவர்கள் உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தேனாலும் இந்த செய்தியோடு தொடர்பு இருக்கலாம். Daddy, bring healing, deliverance, restoration in their life through this miracle evening program, Daddy. இந்த அற்புதமான ஜெபத்தின் வாயிலாக உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் விடுதலையும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். So that they will live a life of freedom. ஆகவே அவர்கள் விடுதலையின் வாழ்க்கையை வாழ முடியும். And full of joy and peace and happiness. அவருடைய வாழ்க்கையிலே சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்தவர்களாய் காணப்படட்டும். Thank you, Daddy. நன்றி பிதாவே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Thank ஆவியானவரே. you, Abba Father. நன்றி அப்பா பிதாவே. Thank you, Lord. நன்றி ராஜா. Give you all the glory and the honor. உமக்கே எல்லா மகிமையும் எல்லாம் துதியும் ஒப்பு கொடுக்கிறோம். In Jesus' most precious name I pray. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523333 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.